தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் தம்முடைய ஜனங்களை? அப்படியே கோழி தன்னுடைய குஞ்சுகளை சட்டையில மூடிக்கொள்ற மாதிரி அவருடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். மேக ஸ்தம்பமா வந்து ஒரு வெயில் அவங்கள சேதப்படுத்திடக்கூடாது, ஒரு இருள் அவங்கள சேதப்படுத்திடக்கூடாதுன்றதுல தேவன் எவ்வளவு அழகா பாதுகாக்கிறார். கர்த்தருடைய வழிநடத்தல் உங்களோட உங்க வாழ்க்கையில இருக்கோம்னா, ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார்னா, ஆண்டோட பிரசன்னத்துல நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது, ஒரு நாளும் ஒரு தீங்கு உங்களை அணுகாது. நம்புறீங்களா? அப்படி ஆமா, இஸ்ரவேல் ஜனங்க அதை அப்படி விசுவாசிச்சாங்க. இதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள் ஒரு நாளும் குறைவு வரல, என்னோட வாழ்க்கையில 40 ஆண்டுகள் ஒரு தீங்கும் வரல. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு அப்படி இருந்தது. இன்னைக்கு நம்ம பாதுகாப்புக்கு எங்கெங்கேயோ ஓடுறோம், யார் யாரையோ நம்முடைய நிழல்னு நினைக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறோம், கோர்ட்டுக்கு ஓடுறோம், அவங்க கிட்ட ஓடுறோம், இவங்க கிட்ட ஓடுறோம், யார் யாருடைய நிழல்லையோ போய். யோனா சில நேரத்தில் ஆமனுக்கு செடியில போய் நிழல் தேடின மாதிரி நம்ம ஏதோ செடியில போய் நிழல் தேடுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு நிழல், சர்வ வல்லவர் தான் உங்களுக்கு மகிமையான நிழல். ஆமென். அவர் 40 வருஷம் அப்படி இந்த ஜனங்களை பாதுகாத்தார். அப்ப அந்த பாதுகாப்பை, கர்த்தருடைய வழி நடத்துதல, கர்த்தருடைய போஷிப்பை அந்த அடுத்த சந்ததிக்கு தெரிவிக்கும்படியாக இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான காரியம் இருக்குது. அது என்ன கவனிங்க. இந்த கூடார பண்டிகை ஆசரிக்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? எல்லாரையும் சேர்த்துக்க, திக்கற்றவனை சேர்த்துக்க, விதவியனை சேர்த்துக்க, லேவியை சேர்த்துக்க, பரதேசியை சேர்த்துக்க, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எல்லாரோடும் நீ என்ன பண்ணு? மகிழ்ச்சியாரு. என்ன எப்படி மகிழ்ச்சியாரு? எல்லாரையும் சேர்த்துக்க, எல்லாரையோட சேர்த்து நீ என்னவாயிரு? மகிழ்ச்சியார். அப்ப இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இவங்களோட புசித்து குடித்து மகிழ்ச்சியாரு. 2 காரியம் இதுல. ஒன்று, பிரதானமான நோக்கம் என்னன்னா, ஒன்று உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. ஆண்டவருடைய பிரமாணம் அங்கேயே வந்துடுச்சு. நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வந்துச்சு. இல்லை 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 இல்லை, உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசின்ற பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இருந்தே இருக்குது. உன்னை சுற்றி இருக்கிற மற்றவனை நீ நேசிக்கணும். நீ சந்தோஷப்படுற மாதிரி அவன் சந்தோஷமா இருக்கணும். உன் பக்கத்தில் இருக்கிறவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அவனுக்கு எல்லாம் கொடுத்து உதவி செய்யணும். அவனிடத்துல அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்துறேன்னா எப்படி? நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த காலத்துல எல்லாம் நீங்க இந்த காலத்துல இந்த அன்பு செலுத்துறன்ற ஆள்லாம் அவனெல்லாம் பார்க்கணும் நான். ஏன்னா ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்ற ஆள்லாம் நிறைய பேர் இருக்கான். அவன்லாம் குறவலையை கடிச்சு துப்பில்லாமான்றாங்க. எனக்கு இவனெல்லாம் விளங்காதவனை, அவனுக்குமே அதுக்கான ஆழமோ அர்த்தமோ தெரியாது. அப்படி ஒரு சந்ததி இப்போ உருவாயிடுச்சு. என்ன பண்றது? அன்பு செலுத்துறதுன்னா கிரியை, அன்பு செலுத்துறதுன்னா அது வார்த்தை கிடையாது, செயல். இவன் வாயிலேயே வடை சொல்றவன். நம்ம ஊர்ல இருக்கிறவன் பாருங்க, ஐ லவ் யூ செல்லம். அம்மாக்கு ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ டேடி. பிள்ளைங்கள்லாம் இப்போ சொல்லுது. சொல்லி கொடுக்கணும். வயசான காலத்தில் இந்த ஐ லவ் யூ பெரிய மேட்டரில் அப்பாவுக்கு முடியாமல் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாமான்னா ஓடி போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அதான் நீ லவ் பண்ணுறதோட ரியல். ரியல் லவ் வேர்டில் இல்லை, ஒர்க்கில் இருக்கு. சிலர் செய்கிறான். சில ஆட்களுக்கு வார்த்தையும் இருக்கும், அது வாழ்க்கையிலையும் இருக்கும். பரவாயில்ல. சிலர்னா அது கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆட்கள். ஆனால் இந்த நாட்களில் ரொம்ப பேருக்கு அது இல்லை. அது ரொம்ப ஏன் இல்லைன்னு எனக்கு தெரில. ஏன்னா இவன் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னா, இந்த லவ் யூன்றது வெறும் வார்த்தையிலே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான் போல இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. இவர் சொல்கிறாரு எல்லாரையும் சேர்த்து அவளோட சந்தோஷப்படவில்லை. அப்படின்னு என்னன்னா, இந்த அன்பு சும்மா இருக்காது, அது என்ன பண்ணும்? உதாரத்துவமாய் கொடுக்கும். அன்பு என்ன பண்ணனா, உதாரத்துவமாய் தன்னை நேசிப்பது போல தன்னிடத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நேசிச்சு அவங்களுக்கு கொடுத்து 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 அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு அது பழகி கொள்ளும். பிரைஸ் காட். ஆமென்.
ஆமா, அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு, உன்னை நேசிக்கிற மாதிரி எல்லாரையும் அவங்கள நேசிச்சு அவங்கள மகிழ பண்ணணும். உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி அவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணு, பகிர்ந்து கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்க சொல்றாரு. ரைட். அதுக்கு அடுத்தது இந்த பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு இன்னொரு விதமான முக்கியமான நோக்கம் என்னன்னா, இவங்க ஒரு காரியத்தை இந்த கூடார பண்டிகையில் குடியிருக்கும் போது டிக்ளேர் பண்றாங்க. சரி, இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த திக்கற்றவனையும் விதவையையும் பரதேசியையும் அழைச்சி அவங்களோட நீ ஏன் சந்தோஷமா இருக்கணும்னா, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்த தெரியுமா? இன்னொரு தேசத்துல பரதேசியா இருந்த. நீ யாரா இருந்த? இன்னொரு இடத்துல பரதேசியா இருந்த. நீ பரதேசியா இருந்தல்ல, கர்த்தர் உனக்கு இறங்கி தானே இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். இப்பொழுது உனக்கு உண்டாயிருக்கிறதெல்லாம் தேவனுடைய கிருபையினால உண்டாயிருக்குது. அப்போ உன்னை போல இன்னொரு பரதேசியை சேர்த்துக்க. அல்லேலூயா. அதை மறந்துடாத. எந்த நிலை சென்றாலும் வந்த நிலை மறவாதே மனமேன்னு சொன்னான் ஒருத்தன். அந்த மாதிரி வாழ்க்கையில் அங்கேருந்து வந்தல, அதை மறந்துடக்கூடாது. எங்கேருந்து வந்தோன்றதை மறந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவனை சேர்த்துக்கப்பா, அவனை சேர்த்துக்க. சரி, அடுத்தது இப்போ இவங்க வனாந்திரத்தில் அலையிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் அலையிறாங்க. இவங்க அலையணுன்றது ஆண்டோட விருப்பம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இவங்க அலையணுன்றது ஆண்டோட விருப்பம் கிடையாது. ஆனால் இவங்க அலையிறாங்க. இவங்களை கீழ்ப்படியாமையினால, முறுமுறுப்புனால, அவிசுவாசத்தினால, இவங்களுடைய சின்ன சின்ன தவறுகள்னால அலையிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்னன்னா, என் அலைச்சலின் வாழ்க்கை சீக்கிரத்தில் முடிய போது, நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு தேவன் எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், பிரவேசித்து விடுவேன் அப்படின்றத அங்கே வனாந்திரத்தில் ஆசரிக்கும் போது அவங்க அதை நினச்சாங்க. இப்போ கானானுக்குள்ளே வந்துட்டு இவங்க பிள்ளைகளுக்கு சொல்லும் போது சொன்னாங்க, அந்த வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், அப்புறம் தேவன் நம்ம கொடுத்த நிரந்தரமான இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் இங்கே வந்துட்டோம். ஆனால் அதை சொல்லும்போது இன்னொன்னையும் சேர்த்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் அன்னைக்கு வனாந்திரம் நிரந்தரம் இல்லை, இந்த தேசம் எங்களுக்கு சொந்தம் நம்பி வந்தோம். ஆனால் இன்னொரு விஷயம் பிள்ளைங்களா, இது கூட நிரந்தரம் இல்லை, இதை விட மேலான தேசம் ஒன்று இருக்குது, அதைத்தான் நாடி நாம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அலைச்சல்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு முடிஞ்சிச்சு, இதை பார்க்கிலும் மேலான ஒரு பரம தேசம் அவங்களுக்கு உண்டு அப்படின்றத அவங்க எப்போவுமே தங்களுடைய வாழ்க்கையில் அறிக்கை பண்ணினவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13 எஸ், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசத்தை நாடி போகிறோம். இந்த பூமியில நாங்க யாரு? இன்னமும் பரதேசி தான். சொந்தமா வீடு வாசல்லாம் இருக்குது, ஆனால நாங்க யாரு? பரதேசி தான். பரதேசி என்று அறிக்கையிடுகிறார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். 16 அதையல்லன்னா எதை அல்ல? அந்த கானான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரே கானான், அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். நீங்க எதை விரும்புறீங்க? நீங்க எதைங்க விரும்புறீங்க? அதை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அதை அல்ல. அப்படின்னா அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு, அதுல சந்தேகம் கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தராம யாருக்கு தரப்போறாரு? உங்களுக்கு தான் அதெல்லாம். ஆனா உங்க விருப்பம் அதுல போய் பிக்ஸ் ஆயிட வேணாம், அதுல போய் லாக் ஆயிடாதீங்க. அதெல்லாம் வரட்டும், எத்தனை கோடிகள் வந்தாலும் வந்துட்டு போட்டோம், அதெல்லாம் ஒரு மூலையில இருக்கட்டுமே, மூட்டை கட்டி போட்டு வைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுல போய் பிக்ஸ் ஆயிடாதீங்க. அதிலும் மேன்மையான பரமதேசம் நம்முடைய நாட்டமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட பல விஷயங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளடக்கி இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கிறாங்க. கூடார பண்டிகை ஆசரிக்கும் பொழுது 2 காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்யறாங்க. ஒண்ணு, கர்த்தர் கடந்த காலங்களில் தன்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. சில ஆட்களுக்கு இந்த நம்ம ஊரில் இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்னு சொல்கிறோம்ல, சில ஆட்களுக்கு அப்படின்னா என்னென்னே தெரியல. ப்ரைஸ்னாலும் என்னென்னு தெரியல, வர்ஷிப்னாலும் என்னென்னு
தெரியல. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் வர்ஷிப்பு ரெண்டும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. எப்படி தொடர்புடையது? நல்லா கவனிங்க. இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் இதுதான் இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆயிரமான ஆடுகளையும் மாடுகளையும் எங்க பலி செலுத்துறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அதுதான் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா கவனிங்க, இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் கிவிங்ல முக்கியமானது நன்றி செலுத்துறது. நன்றி ஆண்டவருக்கு நாம செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் நன்றி செலுத்தணும்? ஏன் நன்றி செலுத்தணும் தெரியலையா? அவர் என்ன மீட்டாரையா, என்ன அவர் செஞ்சிருக்கிறாரோ அதுக்கு நான் நன்றி செலுத்தணும். தேவன், நீங்க நினைக்கிறீங்க ஆமாம் பிரதர் போன வாரம் வீட்டு வாடகை கொடுத்துட்டாரு பிரதர், சோத்திரம், அதுக்கு தான் நன்றி சொன்னோம் பிரதர். சில ஆட்கள் அதெல்லாம் உட்காந்து நன்றி பேசுவேன்னு இந்த சில என்ன சொல்றது, எங்களுக்கு சின்ன வயசுல எக்ஸாம் டைமில் பசங்க சொல்லுவாங்க ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சின்ன சின்ன பேப்பரில் எழுதி அதை மாலையாக கட்டி கோயிலில் போய் போட்டால் பாஸ் ஆகிடுவோண்டான்னு சொல்லுவானுங்க. அதை கேட்டுட்டு ஒரு கிறிஸ்டியன் பையன் அவன் என்ன பண்ணுறான், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எழுதி மாலையாக கட்டி போட்டான் ஒரு நாள். இப்படி கூட செய்யலாம் பொழுதுதான் நான் கூட நினச்சேன். இந்த மாதிரிலாம் நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் வேலை நடக்கணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். பரீட்சை பேப்பரில் சிலர் பாருங்க 786 கிராஸு, அப்புறம் அதனால அந்த ஸ்டீ இதெல்லாம் போடுவான். போட்டு பரீட்சை எழுதுவான், நான் ஃபெயில் ஆகிடுவான். எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவான் அவன். இந்த தெய்வத்தெல்லாம் கூப்பிட்டு ஃபெயில் ஆகிட்டு எல்லாத்தையும் போட்டுப்பான். ஏன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு வீட்டுக்கிட்ட கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. கிறிஸ்தவ பிள்ளைங்க பொதுவாக பிரைஸ் த லார்ட் இருக்கும் பேப்பரில், பிரைஸ் த லார்ட், க்ளோரி டு ஜீசஸ், இல்லைன்னா ஒரு கிராஸு அதெல்லாம் போட்டிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒழுங்காக உட்காந்து படிங்க, ஜெபம் பண்ணிட்டு போய் எழுதுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஞானம் தருவார். அவருடைய ஞானத்தை ஒழுங்காக பயன்படுத்துங்க, பாஸ் ஆவீங்க. அல்லேலூயா. ஆமாம், இருக்கிற டைமெல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமெல்லாம் வீடியோ கேம் ஆடிட்டு போய் பரீட்சை எழுதுனா அங்கே நீங்கள் போட்ட கிராஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்போ ஏதாவது ஒரு தேவ தூதனை அனுப்புவாரான், நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எட்டிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்போ முதல்ல தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் எனக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளில் மிகவும் பிரதானமானது என்னை அவர் ரட்சித்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் உங்களால் அவரை ஆராதிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இருக்கா? அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரே ஒரு முறை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை போய் படிச்சுட்டு வந்துடுங்க. அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா, உபாகமம் 28 படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அவ்வளோ பெரிய தண்டனைகளுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை என்ன நீங்களாக்கி மீட்டிருக்கிறார் அப்படின்றத உங்கள் உள்ளத்தில் உணர்ந்தீங்கனாலே இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஆமென். ஆமாம், என்னை அவர் மீட்டிருக்கிறார். அதுக்காகவே அவருக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லணும். அந்த மீட்போட சேர்த்து இந்த பூமிக்குரிய நன்மை, சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், குடும்பம், குழந்தை, குட்டி, இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட் மாதிரி. எனக்கு இதெல்லாமா ஆண்டவரே ஒர்த்தில்லப்பா. ஆமாம், நாங்கள் ஒர்த்தில்லப்பா. எங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் நடந்திருக்குது, எங்களுக்கெல்லாம் ஒருத்தர் பொண்ணு கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் அப்படி யோசிக்கணும். நீங்கள் எப்படி யோசிக்கணும்? என்னையும் ஒருத்தன் வந்து கட்டியிருக்கிறானே அப்படி யோசிங்கன்னா தேவன் எவ்வளோ நல்லவர்னு தெரியுங்க. அப்படி தெரியும். கர்த்தர் அவ்வளோ நல்லவர், அவருக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும். ஆமென். ஆமாம். அடுத்தது இந்த துதி இருக்குல்ல, பிரைஸ். அது என்னன்னா தேவன் யாராக இருக்கிறாரோ அவருக்கு நாம் பிரைஸ் பண்ணணும். துதின்றது என்னன்னா அவர் யாரு? அவர் எல்ஷடாய். அவர் பாருங்க, அவர் சாதாரணமான கூட வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவாயிட்டேன்றாரு, அவர் எனக்கு அண்ணன் ஆயிட்டேன்றாரு, அவர் எனக்கு நண்பன் ஆயிட்டேன்றாரு, அவர் எனக்கு மனவாளன் ஆயிட்டேன்றாரு, அவர் எனக்கு எல்லாமும் ஆயிட்டேன்றாரு. ஐயோ, அவ்வளோ பெரிய தெய்வம் என் வாழ்க்கையில் என் கூடவே நடந்து வர்றாரு. அதுக்காக அவரை நான் துதிக்கணும்.
இந்த துதியோட சேர்ந்து இந்த வர்ஷிப், இந்த ஆராதனைன்னா என்னன்னா, நம்மால் என்ன நினச்சினுக்கிறான்னா, ஆராதனை ஒன்று நம்மால் பாட்டில் இப்போ சில பாடல்கள்லாம் இருக்குது, பாடுறதுக்கு நல்லா தான் இருக்கும், நான் கூட அதெல்லாம் பாடுவேன். ஆராதனை உமக்கு ஆராதனை அப்படி பாடுறோம்ல. இவன் பாட்டிலேயே ஆராதனை ஆராதனைன்னு முடிச்சிடுறான். ஆராதனைனா அது இல்லை கண்ணா. ஆராதனைனா உன்னை நன்றி செலுத்திட்டு துதி செலுத்திட்டு உன்னை பலியாக ஒப்பு கொடுக்கறது. நாமளே என்ன பண்றது? எனக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சீங்களே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னையே பலியா கொடுக்குறேன், உங்களையே தந்தீங்க எனக்காக, என்னையே தர்றேன் உங்களுக்காக அப்படின்றது தான் ஆராதனை. அப்ப இது வெறும் பாட்டில் முடிச்சிடக்கூடாது. ஆராதனை உமக்கு ஆராதனைன்னு போய் அப்படியே முடிச்சிடாம, என்ன நான் சரண்டர் பண்றேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன், என் ஆத்மாவை ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கான எல்லாத்தையும் உங்க பலிப்பிடத்தில் படைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிக்கிறது தான் ஆராதனை. நிறைய நேரத்தில் தன்னை படைக்காமலே, நாம் நம்மளை முழுமையாக படைக்காமலே ஆராதிக்கிறோம். அதனால தான் ஆராதனைகள் நிறைய நேரத்தில் ஆராதனை இருக்கிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே அதை செஞ்சாங்க. இங்கே வந்து பலி செலுத்தி தங்களை மீண்டும் மீண்டுமா தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்குரியவர்கள் என்று சொல்லி அவங்க அர்ப்பணிக்கிறாங்க. அதுதான் இந்த பலிகளில் நாம் பார்த்துக்கொள்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த கூடார பண்டிகையினுடைய ஒட்டுமொத்த காரியங்களை இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம். அதில் சாராம்சம் என்னன்னா, அவங்க தேவனுடைய செயல்களில் மகிழ்றது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்ன அவங்களுக்காக செஞ்சிருக்காரோ அதில் அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? எங்க பிரதர் வீட்டில் தண்ணியே வரல, எங்க சந்தோஷமா இருக்குது. தண்ணி வரலன்னா நம்ம சந்தோஷம் போயிடுது பாருங்க. கரண்ட் இல்லை பிரதர், சந்தோஷம் போயிடுது. நான் சொல்றேன், தேவன் செய்தவர்களுக்காக நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூடார பண்டிகை நீங்க இன்னைக்கு ஆசரிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தெரியணும், நான் இந்த பூமிக்குரியவன் கிடையாது. நான் இந்த கூடாரத்தில் அவங்க வந்து டென்ட் போட்டு ஆசரிச்சாங்க. நம்ம இப்போ டென்ட் போட்டு ஆசரிக்க தேவையில்ல. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நீ ஆல்ரெடி டென்ட்டில் தானப்பா இருக்கிற அப்படின்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள் வரையும். ஆனால் எல்லாம் வாசிக்க முடியாது, சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். படிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே 1வது வசனத்திலிருந்து பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நம்முடைய வீடு, எல்லாரும் சொல்லுங்க நம்முடைய வீடு, எல்லாரும் சொல்லுங்க நம்முடைய வீடு. இந்த பூமிக்குரிய கூடாரம் எது? இந்த பாடி. இப்போ நம்ம பார்க்குறோமே கண்ணாடியில் அப்பப்போ பார்த்து நல்லா இருக்குனான்னு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஒரு முறை நின்று ஜம்முன்னு பார்த்துக்கிறீங்கள, பார்த்துக்கணும், நல்லது தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த கூடாரம் ஒரு நாள் அழிஞ்சிடும். அந்த கூடாரம் ஒரு நாள் இருக்காது. ஆனால் இந்த கூடாரத்தில் இருந்து குடிபெயர்ந்து இன்னொரு கூடாரத்துக்கு போயிடுவோமா? அல்லேலூயா. ஆமாம், பூமிக்குரிய இந்த கூடாரத்தில் இருந்து ஒரு நாள் நம்ம என்ன ஆயிடுவோமா? கைவேலை இல்லாத நித்தியமான ஒரு கூடாரத்துக்கு நம்ம போயிடுவோமா? ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, வாசிக்க பார்க்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களா இருக்கிறோம். உண்மையான விசுவாசிகளா இருந்தா வாஞ்ச உள்ளவர்களா இருப்போம். ஆனா சில ஆளு அங்க போறதுக்கே வாஞ்சலாம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பிரதர், இன்னும் கொஞ்ச நாள், இவன் சில ஆளு இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவர் சொல்றாரு, நாம அங்க போறதுக்கு வாஞ்சிக்கிறோம். கவனிங்க, தப்பு இல்லை. பவுலே ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, எனக்கு அங்க போறதுக்கு அதிக ஆசை இருக்குது, ஆனாலும் நான் இங்க இருக்கணும், இங்க இருக்க வேண்டியது அவசியமாகுது. ஏன் அவசியமா இருக்குது? நான் இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன், 4-5 காரியத்தை சொல்லி கொடுப்பேன்றாரு. கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் கொஞ்சம் உற்சாகமா செய்வேன்றார். இது விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன்றார் ஒரு இடத்துல, பிலிப்பியர்ல. அப்ப சில நேரத்தில் நம்ம அங்க போயிடலாம், அங்க போறதுக்கு ஆசை இருக்கும், ஆனா இங்க எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோமா?
எசேக்கியாவை பார்த்து சொன்னார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, அதுக்கப்புறம் அங்க வர்றதை பத்தி யோசி. சிலால் இங்க எதையுமே ஒழுங்குபடுத்துறது இல்லை. இப்பவே பரலோகமே என் சொந்தமேன்னு பாடுவான், வாயிலே அடிக்கணும் அவனை. இங்க என்ன நீ சாதிச்சுட்டு அதுக்குள்ள அங்க பரலோகமே என் சொந்தமே. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணல, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல, சபையில் ஒரு பிரயோஜனமான பாத்திரமா இல்லை, குடும்பத்துக்கும் ஒரு உபயோகமான பாத்திரமா இல்லை, மனைவிக்கு நல்ல புருஷனா இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இல்லை, ஒரு சபையில நல்ல விசுவாசி இல்லை, அதுக்குள்ள பரலோகமே கட்டை எடுத்து அடிக்கணும். அந்த மாதிரி இல்லை, வாஞ்ச வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய எங்க பொறுப்புகள் இருக்குது. கர்த்தர் இந்த பூமியில கொடுத்திருக்கிற இந்த உக்ரானத்துவத்தை எல்லாம் சரியா முடிக்கணும். நம்ம கையில இங்க கொடுத்ததெல்லாம் அநீதியான இந்த உலக பொருள்ல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா தான் மெய்ப்பொருளை உங்களுக்கு தருவார் அவரு. இல்லைன்னா மெய்ப்பொருளை தரமாட்டாரு, மெய்ப்பொருள் கிடைக்காது. இங்க பூமியிலேயே நீங்க உண்மையா இல்லைன்னா கொடுத்ததுலயே அங்க யார் உங்களுக்கு மெய்ப்பொருளை தருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தரமாட்டாங்க. சோத்திரம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பூமிக்குரிய கூடாரத்தை நாம களைந்து போட, அதை தரித்து கொள்ள நாம் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க 5வது வசனம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. 8வது வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். நாம இந்த பூமியில இந்த கூடாரத்துல குடியிருந்தா கூட நம்ம வாஞ்ச தேவனோட இருக்கணும்ன்றது நம்ம வாஞ்சா இருக்கிறதுனால வாழும்போதே எப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறோம், அவருக்கு பிரியமா வாழணும்னு தான் விரும்புகிறோம். அப்ப இந்த கூடாரம் என்பது நிலையானது கிடையாது. நாம ஒரு நாள் இங்கிருந்து என்ன பண்ணிடுவோம், நமக்கான நித்திய வாசஸ்தலத்துக்கு போயிருவோம் அப்படின்றத காண்பிக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? அப்போ கூடார பண்டிகைன்னா என்னன்றத நம்ம பார்த்தோம். கூடாரம், இந்த கூடாரத்திலிருந்து அவங்க சொந்த தேசத்துக்கு போறாங்கன்றத அடையாளப்படுத்துறது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே போல நாம இந்த சரீரத்திலிருந்து நம்முடைய சொந்த தேசத்துக்கு போறோம் அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணு, இருக்கிற எல்லாரையும் அனுசரித்து எல்லாரோட சேர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை ஆராதிச்சு எல்லாரோட எப்படி இரு, மகிழ்ச்சியார். அப்ப இந்த பூமியில நீங்க இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும், எல்லாரோட மகிழ்ச்சியார், எல்லாரோட ஆராய்ச்சிட்டு எல்லாரோட சந்தோஷமா இரு. ஆனா எல்லாரோடும் சந்தோஷமா நம்மளால இருக்க முடியலையே, மகிழ்ச்சியா இருக்க முடியலையே. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் இந்த வனாந்தர பயணம் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாயிடுது. வனாந்தரத்தில் சுற்றி சுற்றி அலையும் போது அது நமக்கு பலவிதமான சோர்வுகளையும் வருத்தங்களையும் நமக்கு அது உண்டாக்கிடுது. அப்படி உண்டாக்கும் போது தான் இங்க இந்த ஜனங்க இந்த பண்டிகையெல்லாம் ஒரு கடமைக்காக செய்கிறாங்க, ஒரு சடங்காக அது மாறிடுச்சு, ஒரு சடங்காக மாறிடுச்சு. ஏனோ கடமைக்கு அவங்க என்ன பண்றாங்க, பண்டிகைக்கு வந்து ஏனோ கடமைக்கு பலி செலுத்தி, ஏனோ கடமைக்கு 4 பேருக்கு ஒரு தான தர்மம் செஞ்சு, பேருக்கு ஒரு 4 புடவை எடுத்துடுறது. கிறிஸ்மஸுக்கெல்லாம் நம்ம புடவை எடுத்து கொடுப்போம் பாருங்க, அது மாதிரி ஒரு 4 புடவை, நானும் ஒரு 4 ஏழைங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்குறேன்ற மாதிரி இவங்க அதெல்லாம் செஞ்சாங்க. இங்கிருந்து வந்தது தான் அது. ஆமா, பைபிள்ல அது சுக்கோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அதை சக்காத் என்று சொல்லுவார்கள். தான தர்மம் கொடுக்கணும், அதை தான தர்மம் கொடுக்கிறது. அப்படி கொடுத்து மற்றவங்களோட என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். அதனால எல்லாரோட அது வெறும் கடமையா போயிடுச்சு. ஆனா இருதயத்துக்குள்ள இவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லாம போயிடுச்சு. இப்பதான் சொல்றாரு, இந்த பண்டிகையினுடைய கடைசி நாள்ல இந்த பண்டிகையோட நோக்கம் என்ன, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் தான் அதனுடைய நோக்கம். இப்போ போய் இந்த சிலோவாம் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊத்துறோன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில இந்த அந்த ஊற்றிலிருந்து தண்ணி வரா மாதிரி என் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிரம்பி வழியும், சந்தோஷம் நிரம்பி வழியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கீதரோன் ஆற்றிலிருந்து எடுத்து குடிக்கவும் அதுல குளிக்கவும் அவன் உடன்படுறான். பாருங்க, இயேசு சொல்றார், இந்த தண்ணி இல்ல, நான் என்கிட்ட வா, என்கிட்ட வா, உன் வாழ்க்கையில வற்றாத மகிழ்ச்சிய, வற்றாத சந்தோஷத்தை நான் உனக்கு தர்றேன். நான் கொடுக்க போகிற பரிசுத்த ஆவியின் மூலமாக நீ அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத தான் ஆண்டவர் இங்க சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப உன் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த உலகத்தால் தர முடியாத சொல்லொன்னா பேரின்பம் உன் வாழ்க்கையில பொங்கி வரணுமா,
எப்படி வரும் தெரியுமா? தேவனுடைய பரிசுத்தாவியின் மூலமாக. அந்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில வந்தார்னா உன் இருதயத்தில் எத்தனை பாரங்கள் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அந்த எல்லா பாரங்களையும் மாற்றி உன்னை மகிழ்ச்சியாய் மாற்றிவிட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வாங்க என்கிட்ட வாங்க. இந்த வசனத்தையும் படிச்சிடுறீங்களா? தயவு செய்து ஏசாயா வாங்க பார்க்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். எங்க வாங்க? தண்ணீர்கள் அண்டைக்கு வாங்க. இங்க தண்ணி ஏராளமா இருக்கிறது. உன் வாழ்க்கையில உன் தாகத்தை தீர்க்கிறதற்கு நீ எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருக்கிற. உன் தாகம் தீரல. உன் தாகம் தீரல. உன் தாகத்தை தீக்கிறதுக்கு சினிமா தியேட்டருக்கு போற, சினிமா தியேட்டர் உன் தாகத்தை தீக்கல. ஃபேஸ்புக்கில் உன் நேரத்தை செலவிடுற, உன் தாகம் தெரியல. நம்ம தம்பிங்கெல்லாம் கேம் ஆடி பார்க்குறான், தாகம் தீராது கேம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நிறைய கொஞ்சம் வளர்ந்தவங்க தண்ணி அடிச்சு பார்க்கறான், தாகம் தீரல. நண்பர்களோட நேரத்தை செலவு பண்ணி பார்க்கறான், தாகம் தீராது. ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தி பார்க்கறான், தாகம் தீந்துரும்னு. தாகம் தீராது. ஏன்னா தாகத்தை தீக்கிற ஒரே ஒரு இடம் இது, ஜீவ தண்ணீர். இந்த இடத்துக்கு வந்தாதான் தாகம் தீரும். அல்லேலூயா. ஆமா, அதனால தான் அது சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதை அங்க போறதுக்கு முன்னாடி இதை மட்டும் படிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிக்க போறோம். படிங்க பார்க்கலாம். தாகமா இருக்கிறவர்களே எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து, நல்லா கவனிங்க, இது ஃப்ரீ, இது இலவசம். தேவன் கொடுக்கிற இந்த பரிசுத்தாவியின் ஈவு. பணம் காசு செலவு பண்ண தேவையில்லை. இதுக்கு நீங்க எத்தனையோ கோடி கோடியா கொட்ட தேவையில்லை. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் பணத்தை எடுத்துட்டு போய் கொட்டுறான். எங்கேயாவது நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா? மகிழ்ச்சி கிடைச்சிருமா? ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில மகிழ்ச்சி கிடைச்சிருமா அப்படின்னு நினைச்சு பணத்தை கொட்டுறான். இல்ல, அது தேவனிடத்துல கிடைக்குது. இங்க வாங்கன்றாரு. வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் நீ என்ன பண்ற? உன்னை திருப்தி செய்யாத உனக்கு போய் செலவு பண்ணின்னு இருக்கிற. உன் வாழ்க்கையில உன்னை மகிழ்ச்சியை தரக்கூடாத உனக்கு போய் என்னென்னவோ போய் இன்வெஸ்ட் பண்ற. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால், எல்லாரும் சொல்லுங்க, மகிழ்ச்சியாகும். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா மகிழ்ச்சியாகும். நான் சொல்றேன், உன் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் ஆத்துமா சோர்ந்து போயிருக்கிறது. சில நேரத்தில் நம்ம அப்படி முகத்துல தான் அப்படி சிரிக்கிறோம், வெளியில பார்வைக்கு தான் சிரிக்கிறோம். உள்ள இருக்கிற ஆத்துமா சோர்ந்து போயிருக்கிறது, துவண்டு போயிருக்கிறது. அது பலவிதமான கவலைகளினாலே பாரம் அடைந்து இருக்கிறது. கர்த்தர் பார்த்து சொல்றார், என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வந்து நான் கொடுக்கிற தண்ணீரை பானம் பண்ணு. அது என்ன ஆகும் தெரியுமா? உன் உள்ளத்திற்குள்ள ஊறுகிற நீரூற்றா இருக்கும். நீரூற்றுனா என்ன தெரியுமா? அதுல இருந்து தொடர்ந்து, அல்லேலூயா, தொடர்ந்து தண்ணீர். தொட்டி இல்லை அது. தொட்டினா தண்ணி முண்டா காலி ஆயிடும். ஆனா நீரூற்றுனா அப்படி கிடையாது, அது ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷம் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். உன் உள்ளம் சந்தோஷத்தை உற்பத்தியாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியா மாறிடும். தேவ ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா. அல்லேலூயா. அதனால தான் சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் ஆண்டவர் பேசும்போது சொன்னாரு, அந்த அம்மா பாவம், அந்த வாழ்க்கையில ரொம்ப இந்த ஆம்பளைங்களை நம்பி நம்பி ஏமாந்து போன ஒரு அம்மா. அது வாழ்க்கையில் யாருக்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட நல்ல அன்பு கிடைச்சிடும். எவனாவது ஒருத்தன் நமக்கு நம்பிக்கையாக இருந்துருவான், நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருவான் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கல்யாணம் இல்லை, 2 கல்யாணம், 5 கல்யாணம் பண்ணி பார்த்துருச்சு. 5 கல்யாணத்தில் ஒருத்தன் கூட அந்த அம்மாவுக்கு நல்ல அன்பை கொடுக்கல, ஆதரவாக இல்லை, பக்கபலமாக இல்லை. அதுக்கு வாழ்க்கையில் அது தேடி தேடி பார்க்குது, அதுக்கு சந்தோஷமாக கிடைக்காது. ஆண்டவர் சொல்லிட்டார், இங்கே பாரு, 6வதா நீ ஒன்று தேடுறல, அதுலேயும் உனக்கு கிடைக்காது. என்கிட்ட வா, என்கிட்ட வா. என்னிடத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு, என்கிட்ட இருக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தாகத்தை தீர்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஓ தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள்னு கூப்பிடுறேன். நான் சொல்றேன், உன் இருதயம் வறண்டு போயிருக்கிறதா? உன் இருதயம் வறட்சியா இருக்கா? பலவிதமான வருத்தங்கள் கவலைகள்னால
துவண்டு போயிருக்கிறாயா? உன்னை மகிழ்ச்சியாக்க கர்த்தர் விரும்புகிறார். கூடார பண்டிகைக்கு ஆண்டவர் ரகசியமா போய், ஆனா வெளியரங்கமா எல்லாரையும் கூப்பிட்டு, என்கிட்ட வாங்க, நீங்க தேடுற மகிழ்ச்சி என்கிட்ட இருக்குன்னு சொன்னார். நான் கொடுக்கிறத பானம் பண்ணுங்க, இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, அதுலதான் உங்களுக்கு மகிழ்ச்சின்னு ஆண்டவர் ரொம்ப தெள்ள தெளிவா அன்றைக்கு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கிற, உன் வனாந்தரத்தை செழிப்பாக்குற தேவ ஆவியானவர் இன்றைக்கு உன்னை நிரப்ப விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரவேற்பீங்களா? என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை வரவேறுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என்னை செழிப்பாக்குங்க ஆண்டவரே. இந்த கூடார பண்டிகையின் மையம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறுறதுதான். உன்னை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். அப்ப அந்த மகிழ்ச்சி எதுல வரும்? தேவ ஆவியினால தான் வரும். அதை தாங்க சொல்லி கொடுக்கிறாரு. தேவ ஆவியினால தான் வரும். வேற எல்லா காரியத்தையும் செஞ்சாலும் ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும். சீலோவாம் குளத்து தண்ணீரை விட, கீதரோன் ஆற்று தண்ணீரை விட தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை மகிழ்ச்சியாக்க முடியும். ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.